கோவை மாவட்டம் சூலூர் அருகே குழந்தை விற்பனை தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்கலாம். நேசராஜ், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர் மகேஷ்குமார், இவருடைய மனைவி அஞ்சலி. இவர்கள் கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள அப்பநாயக்கன்பட்டியில் ஓட்டல் நடத்தி வந்துள்ளனர். இந்த தம்பதி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒரு ஆண் குழந்தை மற்றும் ஒரு பெண் குழந்தை என 2 குழந்தைகளை கடத்தி வந்து கோவை மற்றும் ஆந்திராவைச் சேர்ந்தவர்களுக்கு விற்பனை செய்வதாக புகார் எழுந்துள்ளது. அதன் பெயரில் சூலூர் போலீசார் வழக்கு பதிந்து 2 பேரை கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவத்தில் விரிவான விசாரணை நடத்த கோவை மாவட்ட கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் உத்தரவு பிறப்பித்தார். இதனையடுத்து குழந்தைகள் எங்கிருந்து கடத்தி வரப்பட்டது, வாங்கியவர்கள் யார் என்று தனிப்படை போலீசார் விசாரித்தனர். அதில் ஒரு குழந்தையை வாங்கியது திம்மநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த விஜயன் என்பதும் அவரை பிடித்து போலீசார் விசாரித்தனர். அப்போது விஜயனுக்கும் அவரது மனைவிக்கும் குழந்தை இல்லை என்பதை தெரிந்து கொண்ட மகேஷ்குமார் சட்டப்படி குழந்தையை தத்தி கொடுப்பது போல் ஒரு தம்பதியிடம் இருந்து வாங்கி கொடுப்பதாக கூறி போலியான ஆவணங்களை தயாரித்து கொடுத்து 2.5 லட்சத்துக்கு குழந்தையை விற்றதும் தெரிய வந்தது. எனினும் சட்டவிரோதமாக குழந்தையை வாங்கியதால் விஜயனை போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவத்தில் 5 பேர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது கருமத்தம்பட்டி போலீசார் விசாரணை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது.